ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இலவசமான வரன் பதிவுங்க. வரன் தேடும் நண்பர்கள் அனைவருக்குமே இது ஒரு நல்ல வாய்ப்புன்னே சொல்லலாங்க. ஸோ இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணையை நீங்களே தேர்ந்தெடுக்க ஒரு வாய்ப்புங்க. வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் பிரேமா, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா செங்குந்த முதலியார் சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்பு 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டு வேலைக்கு தாங்க போயிட்டுருக்காங்க. மாதம் ஒரு 15 to 20,000 அதிலே சம்பாதிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா கரூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு சொந்தத்திலே தாங்க திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் திருமணம் பண்ணி கொடுத்த ஒரு 5 வருஷத்துலேயே இவங்களுடைய கணவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டாங்க. பட் இவங்களுக்கு குழந்தையும் இல்லாதனால இவங்க தனிமையிலே தாங்க இருந்தாங்க. வேறு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி இவங்க பண்ணலைங்க. பட் இப்போ எல்லாரும் சொல்லி கம்பல் பண்ணுறதுனால இவங்க திருமணம் பண்ணுறதா ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் இவங்களுக்கு அம்மா இல்லைங்க, அப்பா மட்டும்தாங்க. அப்பாவும் இவங்க கூட தாங்க இருந்தாங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணங்க, அவங்களாம் போய் தனியாக செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ அவர் தன்னுடைய பொண்ணுக்காக ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி பொண்ணுக்கிட்ட கேட்டதுனால இவங்க திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டதாக சொல்லியிருக்காங்க. அதனால் கூலி வேலைக்கு போகிற மணமகனாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லா அன்பாக பார்த்துக்கக்கூடிய மணமகனாக தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாதாரண குடும்பமே எனக்கு போதுங்க, ஆனால் கடைசி வரல எங்கள் அப்பா என்னோட தான் இருப்பாங்க, அவங்கள பார்த்துக்கூடிய நல்ல மணமகன் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகனை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா குணவதி, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க சத்துணவு டீச்சராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கடலூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணம் பண்ணி 5 வருஷத்துக்கு அப்புறமா இவங்களுடைய கணவர் இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணோட அஃபைர் இருந்ததுனால இவங்க அவங்கள விட்டுட்டு அப்பா அம்மா வீட்டுக்கே வந்துட்டாங்க. 2 பெண் குழந்தைங்க இருந்தாங்க, அவங்கள தூக்கிட்டே வந்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் இப்போது படித்து முடிச்சுட்டு நல்லபடியாக திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. இவங்க இப்போ அந்த டீச்சர் வேலைக்கு பார்த்துட்டு தாங்க இருக்காங்க, கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு அப்புறம் இவங்களுக்குன்னு ஒரு துணை வேணும் அப்படிங்கிறதுனால இவங்க இப்போ திருமணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் ஓரளவு படித்த மாப்பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல, படிக்கலனா கூட பரவாயில்லங்க, ஒரு 60 வயசுக்குள்ளே இருக்கிற நல்ல ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்த மணமகனாக வேணும் அப்படின்னு தாங்க எதிர்பார்க்குறாங்க. அதாவது திருமணத்துக்கு அப்புறம் எங்களுடைய பொண்ணையும் நல்லபடியாக பார்த்துக்கணும், அப்போ அந்த மாதிரி இருக்கிற மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 5 லட்ச ரூபா கையிருப்பாக வச்சுருக்கிறாங்க. ஒரு 10 சவரம் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னுடைய ஃபோட்டோவை கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்டால் கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ மறைச்சி போட்டிருக்குங்க. இவங்களை பற்றி மேலும் தகவல் வரையும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா காளியம்மாள், வயது 43 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல ஜாதி தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 5ஆம் வகுப்பு தாங்க முடிச்சிருக்காங்க. இவங்க ஒரு 5-6 மாடு வச்சு பால் வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. அதனால் வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க இவங்க அக்காவோட பையனை தாங்க இவங்க எடுத்து வளர்த்திட்ருக்காங்க. அதனால் என்னோடய பையனையும் நல்லபடியாக பார்த்துக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு மணமகன் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காடு ஓரளவு இருக்கணும், சொந்த வீடாவது இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு இவங்களை பற்றிய மேற்கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளவும். இவங்க தன்னுடைய ஃபோட்டோவை கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்டால் கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால இவங்களுடைய ஃபோட்டோ மறைச்சி போட்டிருக்குங்க.